ஷைன் டாம் சாக்கோ ஆக்டிங்கில் ஒரு காமெடி சஸ்பென்ஸ் த்ரில்லராக உருவான சூத்திரவாக்கிய மூவி ரிவ்யூ தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது ஒரு 1 hour 53 minutes ஓடக்கூடிய ஒரு சின்ன படம் தாங்க. ஹே கைஸ், வெல்கம் டு சினிமேட்டிக்ஸ். இது போல் மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதையும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் என்னென்னா, கேரளாவில் பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் ஒரு சின்ன டவுனில் இன்ஸ்பெக்டராக இருக்கார் டாம் சாக்கோ. இவர் ஒரு நெய்பர்ஹுட் ஃப்ரெண்ட்லி போலீஸாக வர சின்ன சின்ன கேசஸ்லாம் பேசியே சால்வ் பண்ணிடுறாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போலீஸ் ஸ்டேஷன்லேயே மேக்ஸ் சப்ஜெக்ட்ஸ்லாம் சொல்லி கொடுத்து எல்லாருக்கும் ஃபேவரட்டான டீச்சராகவும் இருக்கார். இது ஒரு சைடு இருக்கு. இன்னொரு சைடு டாம் சாக்கோ கிளாஸில் படிக்கிற ஒரு பொண்ணோட ரொம்பவே ஸ்ட்ரிக்டான அண்ணனாக வராரு தீபக் பரம்போல். இப்போ இவரோட தங்கச்சி அவங்க பாய் ஃப்ரெண்டோட தனியாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதை பார்த்து தங்கச்சியும் அந்த பாய் ஃப்ரெண்டையும் நல்லா ரத்தம் வர அளவுக்கு அடிச்சு போட்டுறாரு. இப்போ இந்த சம்பவத்துக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அந்த பாய் ஃப்ரெண்ட் தீபக்கை என்ன பண்ணுறான், இந்த கேஸ் எந்த எக்ஸ்ட்ரீம் வர போகுது, அதெல்லாம் எப்படி டாம் சாக்கோ சால்வ் பண்ணுறாரு அப்படின்றது தாங்க இந்த சூத்திர வாக்கியம். இதோட ஸ்டோரி ரொம்ப வித்தியாசமாகவே இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஒரு ஃப்ரெண்ட்லி போலீஸாக அவரோட அட்வென்ச்சர், அவருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உள்ள பாண்டிங்னு அப்படியே ஒரு ட்ராமாவாக போயிட்டுருக்கு. செகண்ட் ஆஃபில் தான் கதையே ஆரம்பிக்குது. அவர் டியூஷனில் படிக்கிற பொண்ணோட அண்ணனுக்கும் அந்த பாய் ஃப்ரெண்டுக்குமான கேஸை இவர் ஸ்டைலில் எப்படி எடுத்து சால்வ் பண்ணுறாருன்றதை ஓரளவுக்கு சுவாரஸ்யமாகவே கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. டாம் சாக்கோ இதை ஹேண்டில் பண்ண விதம் அண்ட் அவர் டாட்ஸ் கனெக்ட் பண்ணது, அவரோட இன்டெலிஜென்ஸ்னு அந்த கேரக்டர் ஆர்க் நல்லாவே இருந்துச்சுங்க. அட் த எண்ட் இவங்க முடித்த விதமும் அதுக்கான எமோஷனல் சப்போர்ட்டும் ரொம்ப ஜஸ்டிஃபைடாகவே இருந்தது. இந்த படத்தோட பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்க்ரீன் பிளே தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்பவே ஸ்லோ மூவிங் சீன்ஸாக எடுத்திருக்காங்க. ஒரு யதார்த்தமான ட்ராமாவா பின்னாடி இவங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு கனெக்ட் பண்ணுன்றதுக்காக எடுத்ததெல்லாம் ஓகே தாங்க. பட் அந்த இன்வெஸ்டிகேஷனை எந்த ஒரு பதட்டமுமே இல்லாமல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கில் மட்டுமே நம்பி எடுத்தது தாங்க ஊற்றிக்கிச்சு. ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது டாம் சாக்கோ தாங்க மொத்த படத்தையும் தன்னோட ஸ்கில்னால ஹோல்ட் பண்ணுறாரு. இன்ஸ்பெக்டர் கிறிஸ்டோ சேவியர் ரோலை செம பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அடுத்து தீபக், ஸ்கூல் பசங்கன்னு எல்லாருமே டீசெண்டான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. மியூசிக் பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த ஒரு இம்பாக்டும் சீன்ஸில் ஏற்படுத்தலை. மேபி கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தால் இன்னுமே இன்டென்ஸ் ஃபீல் கிடச்சிருக்கோங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி, இன்வெஸ்டிகேட்டிவ் செகண்ட் ஆஃப், டாம் சாக்கோ பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேரக்டர் ஆர்க் தாங்க. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா சுவாரஸ்யம் குறைவான ஸ்க்ரீன் பிளே, மியூசிக், பொறுமையாக சோதிக்கிற ஃபர்ஸ்ட் ஆஃப், இதெல்லாம் தான். ஓவராலாக போர் அடித்தா அட்லீஸ்ட் ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மூவி தமிழ் டப்பிங்கில் லயன்ஸ்கேட் ப்ளே OTTயில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கோ அண்ட் வாட்ச் த சுமாரான சூத்திர வாக்கியம். சினிமேட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி இஸ் 6 out of 10. Thank you guys.